குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் பற்றி உச்சநீதிமன்ற மறுசீராய்வு மனு தீர்ப்பு வந்துருச்சு. டெட்டு கட்டாயம் ப்ரமோஷனுக்கு அப்படின்ற தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஆசோலேஷனில் இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமை அட்டன் பண்ணுன்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் எப்படி அப்ளை பண்ணுறது, அதனுடைய போர்ஷன் என்ன, சிலபஸ் என்ன, அது இம்பார்ட்டண்ட்டு டாபிக் என்ன, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, எப்படி படிக்கிறது, 30 days பிளானு, இதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ ரிவிஷன் எப்படி நம்ம முக்கியமான டாபிக் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணுறதுக்கு 2026 உடைய மாடல் கொஷின் பேப்பர், இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸு மாடல் கொஷின் பேப்பர் 150 கொஷின்ஸு போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வச்சு பயிற்சி பண்ணி இதே மாதிரி இன்னும் 2 கொஷின் பேப்பரும் கொடுக்குறோம். இதை பயிற்சி பண்ணி நல்லா டெப்த்தாக படிச்சிங்கனாலே நீங்கள் பாஸ் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ்னுவீங்க. அப்படி பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டு டாபிக் எல்லாம் பாருங்கள். சைல்டு சைக்காலஜியில் பியாஜோவை பற்றி தெரிஞ்சுக்கணும். வைகாட்ஸ்கி, கோல்பர்க் தேரிஸு இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். டிஸ்லெக்ஷியா, மோட்டிவேஷன் டைப்ஸ், இன்டெலிஜென்ஸு, ஐக்யூ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக். அதுக்கடுத்து தமிழ் மொழியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், கிராமரு, அதுக்கப்புறம் பாரதிதாசன் இலக்கணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தாலே இதை அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்தது இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னாக்கா கிராமர், ப்ரோஸ், போயம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, அதுக்கடுத்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஸ்பாட்டிங் எரரு, கொஷின் டேக்ஸ், இடியம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அல்ஜிப்ரா, மென்சுரேஷன் இம்பார்ட்டன்ட் டாபிக். மென்சுரேஷனும் அல்ஜிப்ரா, நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. மீன், மீடியம், மோடு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அதே போல் நியூட்டன்ஸ் லாஸு, அதுக்கடுத்தது பிளான்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸில் ஹீட்டு இதெல்லாம் பற்றி, ஒளியியல், லைட்டு, சவுண்டு இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். இதை சார்ந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 30 கொஷின்ஸு இங்கே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் வித் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த 150 கொஷின்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது எனக்கு. அதனால் 1-2 கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைனு கீழே கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்? செயல்பாடு நிபந்தனை கோட்பாட்டின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா BF ஸ்கின்னர். அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலுவூட்டல் மற்றும் தண்டனை அடிப்படையில் செயல்படும் நிபந்தனை கோட்பாட்டை உருவாக்கினார் ஸ்கின்னர். இப்போ ஜீன் பியாஜே கூற்றுப்படி முறையான செயல்பாட்டு நிலை எந்த வயதிலிருந்து தொடங்குகிறது? 11 and above. According to Jean Piaget, the formal operational stage starts from which age? அப்படின்னாக்கா 11 years above தான் ஆன்சராக. அதே போல் அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த கான்செப்ட் ஆஃப் த ஜிபிடி பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன். வைகாட்ஸ்கி, இந்த வைகோ அப்படின்னு நினைப்பு வச்சிங்க. அவர் இந்த சமூகவியல் நடத்த இருக்கு இல்லையா, அதுக்கு வைகாட்ஸ்கி தான் நம்ம இருக்கணும். இந்த ஜிபிடினா என்ன, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கற்பவர் சுதந்திரமாகவும் வழிகாட்டுதலுடனும் செய்யக்கூடியவற்றிற்கு இடையே உள்ள தூரத்தை விவரிக்க ஜிபிடியை அறிமுகப்படுத்தினார். லேர்னர் கேன் டூ இண்டிபெண்ட்லி வித் த கைடன்ஸ். த ஜிபிடி பாருங்கள். அடுத்தது 5வது வினா. அதுக்கடுத்தது 2 ஃபேக்டர் தியரி. ஒரு ஸ்பியரை 2ஆக உடைச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, அதனால் ஸ்பியர் மேன். அப்போ இரட்டை காரணி கொள்கைனாலே ஸ்பியர் மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது க்ளூவாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இரட்டை காரணி கொள்கை, பொது காரணி கொள்கை இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது இன் சைக்காலஜி ஐக்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ். யார்? லூயிஸ் டெர்மன். நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே தள்ளி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. முயன்றி தவறி கற்றல்னாலே தாண்டை தான். முயன்று தவறிட்டு கற்றல்னாலே தாண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனை குறுக்க தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பூனையை வச்சு தான் அந்த தாண்டைக்கு செய்வார். அதுக்கடுத்து கோவலர், கோளரங்கம் அப்படின்னு உட்காட்சி அப்படின்னாலே கோவலர். கெஸ்டாட் முழுமை காட்சி கெஸ்டாட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொன்றையும் நான் படித்து காட்டினாக்கா இந்த வீடியோவே பத்தாது, அதனால் அப்படியே பாருங்கள். ஹூ ப்ரப்போஸ்ட் த ஹைரார்கி ஆஃப் த ஹியூமன் நீட்ஸ்? ஆப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோவுடைய 7 படிநிலைகள் முக்கியமானது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடலியல் தேவைகள் முதல் சுய உணர்வு என்னென்ன தேவைகள். ஆனால் அந்த மாஸ்லோவுடைய 7 படிநிலை பிரமிட் மாதிரி இருக்கும். இந்த பிரமிட் மாதிரி மாஸ்லோவுடைய 7 ஸ்டெப்ஸு. அடுத்தது பாருங்கள், மைக்ரோ டீச்சிங். The concept of micro teaching
ஆர்ஜினேட்டட் எந்த யூனிவர்சிட்டியில் தொடங்கப்பட்டது? நுண்ணிலை கற்பித்தல். அதாவது நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் படிக்கும்போது முன்னாடி நுண்ணிலை கற்பித்தல் செய்வாங்க. அது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அப்படியே ஒவ்வொரு கொஷினாக அப்படியே தள்ளி படிச்சுக்கிட்டே வாங்க. இது ஈகோ, சூப்பர் ஈகோ, இதெல்லாம் ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியலின் தந்தை இருக்கார் இல்லையா, டேனியல் கோல்மேன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒவ்வொரு கொஷினாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், மனசில் நிறுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சோஷியல் லேர்னிங், ஃபாண்டூரா சோஷியல் லேர்னிங் தியரி. இந்த 30 கொஷின்ஸையும் பார்க்கலாம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஹோவர்ட் கார்னர். இந்த தியரியை உருவாக்குனது ஹோவர்ட் கார்னர். ஐக்யூவை எப்படி நம்ம பார்க்குறது? மென்டல் ஏஜ் டிவைடட் பை க்ரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இதை வச்சா தான் உங்களுக்கு ஐக்யூ வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், சிலப்பதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள், தமிழ் மறை. தமிழ் மறைனாலே திருக்குறள். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஏற்கனவே 100 கொஷினில் இம்பார்ட்டன்ட் கொஷினில் பாருங்கள், இது கணியன் பூங்குன்றனார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாரதியார், பாரதிதாசன், இதெல்லாம் நீங்கள் மணிமேகலை, கம்பராமாயணம், 15 கீழ்கணக்கு நூல்கள், இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே தமிழ் கொஷினை அப்படியே அட்டன் பண்ணலாம். ஜி போப்பு. இப்படியே பாருங்கள், தமிழுக்கு கூட இங்கிலீஷில் உங்களுக்கு சமயத்தில் புரியாது இல்லையா, அது வந்து இங்கிலீஷ் கொஷின் தமிழுக்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். அப்படியே இங்கிலீஷ் கிராமரும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். புறநானூறு நாளே வெற்றி வாகை செய்யக்கூடியது. தேம்பாவணி ஏற்றவர் வீரமாமுனிவர். இதெல்லாம் அப்போ அடுத்தது இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷு கிராமரு, ப்ரோஸு, பொயட்ரி, இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினோனிம்ஸு, ஆன்டோனிம்ஸு, கிராமர் கொஷின்ஸு எல்லாம் பார்த்துக்கோங்க. பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கூட அழகாக நீங்கள் படிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம ஏரியா மேக்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 2 பவர் x + 3. அதுக்கு பாருங்கள், சொல்யூஷனே கீழே கொடுத்துட்டாங்க. 2 பவர் x + 3 which is equal to 32. எப்படி சால்வ் பண்ணுறாங்க பாருங்கள், அடுக்குகளை ஒப்பிடுதல் மூலமாக சால்வ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், HCFும் LCMும் கொடுத்துட்டாங்க. ஓர் எண், இப்போ 2 எண்ணை பெருக்கினாக்கா அது எதனுடைய ஈக்குவல்? HCF அண்டு LCMுடைய மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல். அப்படியே சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை, நீங்கள் நோட்ஸே பார்க்க தேவையில்லை. நீங்கள் சொல்யூஷன் கீழே இருக்கிறதெல்லாம் அழகாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். தெரியலன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆன்சரை கூட மறைச்சிக்கிட்டு நீங்கள் கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்களுடைய சராசரி, 5 எண்களுடைய சராசரி, 5 நம்பர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20. ஒரு நம்பரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. த ஆவரேஜ் பிகம்ஸ் 18. ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்க்ளூடட் நம்பர். இந்த வெளியேற்றின நம்பரை வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும், அந்த நீக்கின நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு சொல்யூஷன் பாருங்கள், அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5 எண்களுடைய சராசரி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன நீக்கப்பட்ட எண் 28ன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் வந்து இந்த பக்கம் அதிகரித்தால் பரப்பளவு சதவீதம், அதில் அது x + y ப்ளஸ்ஸு அதிகரித்தால் இந்த ப்ளஸ் வரும், குறைஞ்சாக்கா மைனஸ் வரும், மைனஸ் வேல்யூ வரும். அதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் ட்ரிக்ஸில் போய் பாருங்கள். அந்த ஃபார்முலாவை வச்சு அப்ளை பண்ணி 44% ரைஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல் 20 நம்பர்ஸ் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன ஃபார்முலா உங்களுக்கு சொன்னால் n × n + 1 /2. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 210 ஆன்சர் கிடச்சிரும். மனிதர்கள் வந்து என்னது 15 மனிதர்கள் 6 நாட்கள். இதை நான் என்ன சொன்னேன், MD M1 × D1 = M2 × D2. எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஷார்ட் ட்ரிக்கில் போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 2 கோணங்கள், அதாவது கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்போ 2 கோணம் கொடுத்துட்டாங்க, தேர்டு ஆங்கிள் என்னது சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். விகிதமுறா எண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை என்பது இர்ரேஷனல் நம்பர், 22/7 என்பது ரேஷனல் நம்பர். இதை கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம். நம்மளுடைய மேத்ஸ் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் 200 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் கொடுத்துருக்கேன். பைக்கு வேல்யூ 3.14, இதுக்கும் 3.14. ஆனால் அதுக்கு அடுத்தது இது சுழல் எண்களில் வரும். இந்த 22/7 இது வந்து என்னது சுழல் எண்களில் வராது, ரேண்டமாக நம்பர்ஸு அடுத்தடுத்த நம்பர் வரும். 3.14 தான் வரும், இங்கேயும் 3.14 தான் வரும். இது 857 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதில் ரிப்பீட் ஆகாது, அதனால் சுழலா தன்மை கொண்டதுனால இர்ரேஷனல் நம்பர், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர் அண்ட் இன்ரேஷனல் நம்பர். பெருக்கல் பலன் எப்போதும் எப்படி தான் இருக்கும், விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும். ஒரு விகிதமுறா எண்ணை பெருக்கினாலே நீங்கள் விகிதமுறா எண் தான் கிடைக்கும்.
இங்கே பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ. இது வந்து அது பேசிக்கான ஐடென்டிட்டி. ஃபஸ்ட் ஐடென்டிட்டி, செகண்ட் ஐடென்டிட்டி. இந்த 2 ஐடென்டிட்டியும் லெஸ் பண்ணாக்கா வாட் இஸ் த ஆன்சர்? 4xy. இதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த கொஷினு. உங்களுக்கு வர்றது கொஷினும் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அழகாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார்முலாஸ்லாம் எழுதி ஒட்டி வைங்க. அதுக்கடுத்தது இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது, இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணாக்கா என்ன அது? ஸ்கொயர் ரூட்டு எடுக்கணும். இதை பிரித்து எழுதணும். 75 பிரித்து எழுதணும், 12 பிரித்து எழுதணும். பிரித்து எழுதிட்டு அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிற நம்பரை எழுதணும். அதுக்கடுத்தது டோட்டல் பண்ணணும். பாருங்கள், த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் பாலிகன் இஸ் 45. அதன் பக்கங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கணக்குக்குமே மற்ற எல்லா கொஷினும் இந்த 150 கொஷின்ஸுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறதால நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. ஈஸியாக ஸ்பூன்லிங்காக இருக்குது இந்த மாடல் கொஷின் பேப்பர். உங்களுக்கு ஒரு ஸ்பூன்லிங்கு. அடுத்தது நீங்கள் 120 ப்ளஸ் வாங்கணும். 120 ப்ளஸ் வாங்குறதுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் படித்து மெமரி பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை பாருங்கள். கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் படிக்கணும்? ஒரு மாதம் தானே படிக்க போகிறீங்க. அதனால் நம்மளை நாமே வந்து ஒரு சின்ன பிள்ளையாக நினச்சிக்கிட்டு உட்காந்து அழகாக படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். இதுலேயும் 30 கொஷின்ஸ் இருக்குது சயின்ஸ்லேயும். ஒவ்வொரு கொஷினும் பாருங்கள். வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இங்கே பாருங்கள். சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் த்ரூ விச் மீடியம்? சவுண்டு எதில் வந்து வேகமாக பரவும் அப்படின்னாக்கா இந்த சாலிடில் தான் அதிகமாக பரவும். அப்போ எக்கு, திண்மங்கள். வெற்றிடம், நீர், காற்றில் வந்து இந்த திண்மங்களில் தான் அதிகமாக சவுண்டு பரவும். ஒவ்வொரு கொஷினாக பாருங்கள். சொல்யூஷன் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. 30th கொஷின் பாருங்கள். விச் டிவைஸ் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த பியூரிட்டி ஆஃப் மில்க்? பாலை வந்து பாலின் தூய்மையை கண்டறியறதுக்காக, பியூரிட்டி, பால் கறந்துட்டு கொண்டு வந்து ஸ்டோரில் ஊற்றுவாங்க. அதனுடைய பியூரிட்டி, தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு கருவி பயன்படுத்துவாங்க. அது பேர் வந்து லாக்டோமீட்டர். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்யுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படித்து நல்ல மார்க் வாங்க. பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.